மென்ஷன் பண்ணலாம். இந்த மெசேஜஸ் எல்லாம் she wanted to be part of our group and raise awareness. We are so grateful to you for coming here and thank you so much, and your presence makes a world of difference. So yeah, thanks. அவங்க சொல்றதை விட பெட்டரா என்னால சொல்ல முடியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா, எவ்ரி 6 months நான் வந்து பிளட் டொனேட் பண்றேன் தலசீமியா பேஷண்ட்ஸ்க்காக. இன் சென்னை வாலண்டியர்ஸ் ரிங்கு மெச்சேரி அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா தான் எனக்கு வந்து தலசீமியானா என்னன்னே தெரியுது. அவங்க வந்து சொல்றாங்க சில்ட்ரனுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும் அப்படின்றதே வந்து இப்படி ஒரு 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 கண்டிஷன் இருக்கு. இது டிசீஸ் சொல்லக்கூடாது, இது கண்டிஷன் தான் சொல்லணும். அது இருக்கு அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு 4-5 இயர்ஸாக தான் தெரியும். ரெகுலரா 6 மாசத்துக்கு ஒரு தடவை, ஏன்னா என்னோட ஏஜுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பிளட் கொடுக்க முடியும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்க முடியாது. கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருப்போம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படியே ரிலன்ட்லெஸ்ஸா போய் பிளட் கொடுத்துட்டு வர்றது வழக்கம். இன்னைக்கு தலசீமியா பத்தி என்ன பேச சொன்னது வந்து ஒரு கோயின்சிடென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மெல்லாம் ட்ரெடிஷ்னல் தான். இப்போ நான்லாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கல. பட் பார்க்கணுன்னு ஒருத்தர் 2 பேர் நினச்சிருப்பாங்க. பட் இருந்தால் கூட அந்த ஜாதகம் பார்க்குறத விட, அதுவும் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அந்த கம்யூனிட்டி பார்க்குறத விட, அந்த பொருத்தம் பார்க்குறத விட, ஹைட்டு கரெக்டாக இருக்கா, வெயிட்டு கரெக்டாக இருக்கா, அவங்க 2 பேருக்கு பொருத்தம் இருக்கான்னு பார்க்குறத விட, இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போதான் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க, மால்டீவ்ஸில் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணாதான் மேரேஜ் சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்களாம், பாய்க்கும் கேர்ளுக்கும். ஸோ அதனால சப்போஸ் ஒரு கேர்ள் வந்து கேரியராக இருந்தால் உடனே அவங்க செவ்வாய் தோஷம் பிடிச்சவங்க மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களும் தே வில் கோ த்ரூ லைஃப், பட் தேல் பி ப்ரிப்பேர்ட். தலசீமியாவுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது நான் கேரியராக இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு அந்த ஸ்டிக்மா, அது மேலே இருக்கிற அந்த விஷயமும் போகணும் அப்படிங்கிறது தான். டாக்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளாம் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியுது. நமக்கு தெரியாத ரொம்ப வேகமாக வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. வெயில் இருந்தால் வெயில் இருக்குன்னு கஷ்டப்படுறோம், மழை வந்ததுதான் மழை வந்ததுன்னு கஷ்டப்படுறோம். ஸோ அதனால நமக்கு முக்கியமான விஷயங்கள் லைஃப்பில் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிற அந்த ஃபோக்கஸே நமக்கு வந்து இல்லாமல் இருக்கும்போது, நமக்கு ஃபோக்கஸ்டாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது வந்து டாக்டர்ஸ் தான். அவங்க இவ்வளோ நேரம் எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து அவங்க சொல்கிறபடி நடக்கணும். முன்னாடி எப்படி நம்ம பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடந்தோமோ, டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டு நடந்தோமோ, அதே மாதிரி நம்மளோட ஹெல்த்தை பற்றி நம்ம டாக்டர்ஸ் சொல்கிறத கேட்டு நடக்கிறது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எனக்காக வெயிட் பண்ணியிருந்த எல்லாருக்கும் என்னோட நன்றி. சாரி, சில பொறுப்புகள் இருந்ததுனால உடனே கிளம்ப முடியல. ஆமா, நிச்சயமா ஜாதகம் நீங்க பிகாஸ் ஒரு ஜோசியரோட கரியர்ல நம்ம ஏன் கை வைக்கணும்? இல்ல வேண்டாம், அவருக்கு ஒரு கரியர் இருக்கு, அவர் போகட்டும். இப்போ வந்து வெட்டிங்னா எத்தனை இருக்கு, இல்ல இப்பதானே நான் வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் டோனரா தான் வந்திருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தலசீமியா அவேர்னஸ்க்கு நானும் இப்போ உங்களை மாதிரி நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், தலசீமியா இருக்கிற குழந்தைய எப்படி அந்த பேர்த்தை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டாக்டர்ஸ்ட கற்றுக்கணும். அதுக்கப்புறம் சப்போஸ் கேரியர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என்ன தற்காப்புலாம் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணால் ஒரு ஃபிலிமாக எடுக்கலாம் டெஃபினட்டாக. இவ்வளோ நாள் தலசீமியானே யாருக்கும் தெரியாது. டிபினா என்னன்னு தெரியும், எய்ட்ஸ்னா கூட நமக்கு என்னன்னு தெரியும். தலசீமியா நான் தான் சொல்கிறேன், எனக்கே ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் தலசீமியானா என்னன்னு தெரியும். எங்கள் அக்கா டாக்டர் தான், அவங்கள்ட்ட நான் கேட்டதில்லை தலசீமியான்னு இருக்காமே, முக்கியமாக குழந்தைங்களுக்கு பிரச்சனை, மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணுமாமே நான் கேட்டதில்லை. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் ஃபஸ்ட்டு இதை பற்றியே கேள்விப்பட்டேன். அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்க, அதுவும் பொருளாதார ரீதியில் ரொம்ப கீழே இருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எப்படி பண்ணுவாங்க? ஒரு நம்ம சர்ஜரிக்கே இப்போ பிளட் கிடைக்காத நேரத்தில் இவங்க மாதம் பண்ணிகிட்டே இருக்கு. நமக்கு வந்து ஃபேமிலியில் சர்ஜரிங்கிறது உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும், இல்லை 15 வருஷத்துக்கு ஒரு தடவை யாருக்காவது ஒரு ஹார்ட் சர்ஜரி, அப்போவே A பாசிட்டிவ் வேணும், O பாசிட்டிவ் வேணும், அது இதுன்னு கேட்கும்போது மாதம் பிளட் வேணும்னா அது எவ்வளோ பெரிய பண்ண முடியும். என்னை விட கூட இன்னும் கொஞ்சம் பாப்புலரா இருக்கவங்க சொன்னா இன்னும் கேட்பாங்க. ஷுவருங்க அவங்களோட பிளான் பண்ணி we can create an awareness film டெஃபினட்டா பண்ணலாம். கவர்மெண்ட் சைடுல இருந்து சில விஷயங்கள்லாம் பண்ண முடியல.
We are saying that we are requesting that testing for thalassemia carrier, அதை வந்து make it mandatory, just like how we are doing எந்த hepatitis சமயத்துல? B pregnancy booking. ஆமா, So if I pregnancy am a அப்போ. carrier of thalassemia, then that's not a problem. But spouse also carrier of thalassemia, na 25% chance that the baby will be affected. So அந்த pregnancy booking போகும்போதே எல்லாரும் டெஸ்ட் பண்ணோம்னா then prevention is easier. அது அந்த அந்த ஒரு ஸ்டெப் we can But இது request வந்து- government பாலிசி வேணும். பாலிசி கொண்டு வரணும். எல்லாரும் வந்து ஃப்ரீடம் நிறைய இருக்கு நமக்கு. வேணும்னா டெஸ்ட் பண்ணிக்குவோம், வேணாட்டா டெஸ்ட் கூட பண்ணிக்க மாட்டோம். வேணும்னா கோவிட்க்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்குவோம், இல்லடா போட மாட்டோம். நம்ம இதுலயே நிறைய பேர் கோவிட் இன்ஜெக்ஷன் போடாதவங்க கூட இருக்காங்க, கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணா கூட. ஸோ ஆனா இவங்க சொல்ற மாதிரி கவர்மெண்ட் பாலிசி கொண்டு வந்தா பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது லைக் ஹெப்படைட்டிஸ் அதுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ற மாதிரி தலசீமியாவுக்கும் டெஸ்ட் பண்ணா நல்லது. Correct. அதை கொண்டு வரலாம். Yes, இப்ப நம்ம பண்ணலைனாலும் 10 வருஷத்துக்குள்ள நம்ம ஆரம்பிச்சு வச்சோம்னா அடுத்தவங்க வந்து முன்னாடி எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யாராவது படிச்சு அவங்க வந்து சொன்னாங்களே, இப்போ ரஜினி ஊசின்னு போலியோ எல்லாரும் போட்ட மாதிரி, தேங்க்ஸ் டு மிஸ் சுஹாசினி எல்லாரும் இது என்ன டெஸ்ட்னு அட்லீஸ்ட் தே கேன் ஆஸ்க் தேர் டாக்டர்ஸ். அண்ட் அதனால கொஞ்சம் அவேர்னஸ், இதெல்லாம் ரிப்பிள் எஃபெக்ட் தான். ஒரு கல்லை போட்டா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வி கேன் ஸ்ப்ரெட் அண்ட் மேக் தி அவேர்னஸ் மோர். இப்போதைக்கு என்னோட ஒரே குவாலிஃபிகேஷன் நான் தலசீமியா பேஷண்ட்ஸ்க்கு பிளட் டொனேட் பண்ணிருக்கேங்கிறது தான். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆமா, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து சர்ஜரிக்கு மட்டும் இல்லாம உடல் உபாதை இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம தலசீமியா சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ்க்கும் பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அவங்க பாவம் டாக்டர்ஸ், அவங்க இந்த மாதிரி ஆலோசனைகள் தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டது. பேசுறது உங்களையே என்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது தெரியல. ஆக்சுவலா எங்களுக்கு இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன், மெடிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அது மூலியமா PHO சாப்டர்னு இருக்கு, ஹெமட்டாலஜி சாப்டர், அது மூலியமாவும் we are doing government request. So hopefully policies will be in place next few years. நான் உங்ககிட்ட இருந்தெல்லாம் ஆலோசனை எடுத்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அப்படின்னு போயிட்டே இருக்கலாம், நிறைய பண்ணலாம். இப்போ சோஷியல் மீடியா வந்துடுச்சு, அவேர்னஸ் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒரு பெரிய ஸ்கிரீன் எல்லாம் தேவையில்லை, அவங்க போன்லயே வர மாதிரி கூட மாசத்துக்கு ஒரு தடவை என் பேர் டாக்டர் ரேவதி ராஜ். நான் இங்கே VHS தாலசீமியா சென்டரில் பிரசிடெண்ட். திஸ் இஸ் டாக்டர் சுரேஷ், வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ் ஹாஸ்பிட்டலோட செக்ரட்டரி. அண்ட் எல்லாரும் நீங்கள் இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஸோ தாலசீமியானா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும் ஒரு வருஷமும் 10,000 குழந்தைகள் பிறக்கிறாங்க தாலசீமியா மேஜர். இது ஒரு இரத்த சோக நோய். அண்ட் ஏன் இதை பற்றி இவ்வளோ பேசுகிறோன்னா, ஒரு சின்ன இரத்த பரிசோதனை மூலியமாக கர்ப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி எல்லாரையும் இன்வைட் பண்ணி அண்ட் இது டிஸ்கஷன் பண்ணுறது ப்ரிவென்ஷனுக்காக, தாலசீமியா ஃப்ரீ இந்தியா, இதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். இந்த வருஷம் தாலசீமியா தினத்தோடைய தீம் என்னன்னா எம்பவரிங் லைவ்ஸ் எம்ப்ரேசிங் ப்ரோக்ரஸ். ஸோ எல்லாருக்கும் எம்பவரிங் லைவ்ஸ்னால் அந்த பேஷண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் பண்ண முடியும் மேக்ஸிமமாக. அண்ட் எம்பவரிங் லைவ்ஸ்னால் ஒரு மதர், அவங்க இந்த காலத்தில் எல்லாரும் 1 child அவ்வளோதான் இருக்குது மோஸ்ட் ஃபேமிலிஸ். அந்த ஒரு சைல்டு நார்மல் ஹெல்த்தியாக பிறக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், ஏன் இதை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க, ஏன் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் தாலசீமியா கேரியராக இருந்தால் எனக்கு எந்த விதமான சிம்டமும் இருக்காது, பார்க்க நார்மலாக இருப்பேன். அண்ட் ப்ரெக்னன்சி போது கொஞ்சமாக ரத்த சோகை இருக்கும். ஆனால்
எனக்கு நான் தாலசீமியா கேரியராக இருந்து என்னோட பார்ட்னருக்கும் தாலசீமியா கேரியர் இருந்தால் அது 25% சான்ஸ் இருக்குது இந்த ரெண்டு பழுதுள்ள ஜீன்ஸும் ஒரு பேபிக்கு போகிறதுக்கு. அந்த பேபிக்கு ரத்தமே உற்பத்தி ஆகாது. பிறக்கும்போது பார்க்க நார்மலாக இருக்காங்க, ஆனால் 3-4 மாதத்துக்கு அப்புறம் எவ்ரி மந்த் மாதம் லைஃப் லாங் பிளட்டு போட்டால் தான் உயிர் வாழ முடியும். பிளட்டு போடுறதுனால உள்ள பிரச்சனைகள் இரும்பு சத்து உடம்புல சேருது. ஸோ இரும்பு சத்து குறைக்கிறதுக்காக லைஃப் லாங் மாத்திரை சைமல்டேனியஸாக போடணும். ஸோ இது டைட் ஃபார் லைஃப். பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி யூ சீயிங் ஸோ மெனி யங் அடல்ட்ஸ் இங்கே சொசைட்டியில் பார்க்குறீங்க. ஸோ ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்னால இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். தட் இஸ் நம்பர் 1. ப்ளஸ் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், ரத்தம் டோனர், பிளட் டோனர்ஸ் இருந்தால் தான் இவங்களுடைய லைஃப்பை நம்ம காப்பாற்ற முடியும். நிறையா ஹெல்ப் இருந்தால் தான் நம்ம லைஃப் லாங் இந்த டிரான்ஸ்ஃபியூஷன் கீலேஷன் பண்ண முடியும். ப்ளஸ் ஆக்சஸ் டு கேர், கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணால் தான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பிளட்டு மாதம் போடாத க்யூரேட்டிவ் ஆப்ஷனாக இருக்கிற போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மஜ்ஜ மாற்று சிகிச்சை செய்யறதுக்கும் முடியும். ஸோ இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2006 ஆரம்பிச்சது. ஸோ இவ்வளோ வருஷத்தில் 480 பேஷண்ட்ஸ் பதிவு பண்ணி அதில் 300க்கும் மேலே பேஷண்ட்ஸுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் சுரேஷ் ஹியர், அவரோட எக்ஸ்பர்டீஸ் வந்து ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ், கர்ப்பமாக இருக்கிற ஒரு பேஷண்ட், அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே தாலசீமியா கேரியர், இந்த பேபி அஃபெக்டடாக இல்லையான்னு பார்த்து அதுக்கு பரிசோதனை பண்ணக்கூடிய எக்ஸ்பர்டீஸ் அவருக்கு இருக்குது. ஐ வில் ரிக்வெஸ்ட் டாக்டர் சுரேஷ் டு சே a few words. ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் ஃபார் தாலசீமியா அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, பேரண்ட் வந்து மதர் வந்து நிறைய வாட்டி கண்டுபிடிக்கிறதில்ல. அந்த ஃபஸ்ட் டைம் அங்கே போது மதருக்கு அனீமியா இருக்குது அப்படின்னு பார்த்தா டாக்டர் போங்க, எவ்வளோ மெடிசன் கொடுத்தாலும் அயர்ன் கொடுத்தாலும் அந்த மதருடைய அனீமியா ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் போது அப்போ எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணும்போது இந்த பேபிக்கு தாலசீமியா மைனர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது இமீடியட்டாக அந்த ஃபாதருக்கும் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ண பார்த்தா அவருக்கும் இதே மாதிரி இருந்ததுனாக்க, அப்போ 2 ஃபாதர் மதர் 2 பேருக்குமே இந்த தாலசீமியா மைனர் இருந்ததுனாக்க அது பேபிக்கு வரும்போது ஒரு சான்ஸ், அந்த பேபிக்கு வரத்துக்கு 25% சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பேபிக்கு வந்திருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணுன்னாக்க முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 20 வாரம் அப்படி போகும்போது அந்த பேபி சுற்றி இருக்கிற நீர் எடுத்து 16 வாரத்துக்கு அப்புறம் நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதுலேருந்து அந்த ஜீன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேரண்ட்ஸுடைய ஜீனில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா தாலசீமியாவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் எந்த வெரைட்டி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ன ஒன்று. இப்போ கிட்டத்தட்ட 12 வாரத்துலேயே அந்த பேபியை சுற்றி இந்த நஞ்சு இருக்குது, அந்த நஞ்சிலேருந்து ஒரு ஊசி போட்டு கோரியான் வில்லஸ் சாம்பிளிங் சொல்கிறோம். அந்த ஊசி போட்டு அந்த நஞ்சை அதை எடுத்து டெஸ்ட் பண்ணோன்னா, அதில் இந்த ஜீன்ஸ் டெஸ்ட் பண்ணோன்னா இந்த பேபி வந்து ஒன்று அஃபெக்ட் ஆகலை, ஒன்று நார்மலாக இருக்குது, 2வது அம்மா மாதிரியே கேரியராக இருக்குது, 3வது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த 3 வித்தியாசங்களில் எது இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து தே கேன் டேக் அ டெசிஷன் ஆஃப் வாட் டு டூ வித் இட். ஸோ இதுதான் சிம்பிள் வே ஆஃப் டூயிங் இட். பட் ஏன்னா எளிதில் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இது வந்து அந்த இது பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 99 to 100% ஷுவராக நம்ம சொல்லிடலாம் அஃபெக்ட் ஆகிருக்கு இல்லைன்னு.